Hello friends, welcome to Study with Poorni channel. நான் தான் உங்க Poorni. மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் 10th வந்துட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எந்த மாதிரிலாம் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தனோ அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை வந்து ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்றனால வந்துட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் உங்களுக்கு இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் உங்களோட சிலபஸில் வந்துட்டு தரவாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வருது அப்படின்னா அது எந்த லெசன்லேருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸ். ஸோ என்ன பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸ் வந்து தரவாக புரிஞ்சு வச்சிருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்த்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் 9 சாப்டர்ஸ் இருக்கு, அடுத்து இங்கிலீஷில் 7 இருக்கு, மேக்ஸில் 8, சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 10, ஜியோகிரஃபியில் 7, சிவிக்ஸில் 5, எக்கனாமிக்ஸில் 5, அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 6, கெமிஸ்ட்ரியில் 5, பயாலஜியில் 12 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெசன்லையும் வந்துட்டு எப்படி சொல்றது, ஈவன் நீங்கள் ரொம்ப டிக் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட நீங்கள் வந்துட்டு ஓகே இதெல்லாம் தான் என்னோட லெசன்ஸ், இப்போ 9 லெசன் தமிழ் இருக்குன்னா அது எல்லாமே என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துல தரவா இருக்கணும். ஆக்சுவலாக இன்னும் எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் இப்போவே வந்துட்டு இது எல்லாத்துலேயுமே தரவா இருந்தாதான் இன்னும் நீங்கள் வந்து நல்ல குட் மார்க் லைக் 95க்கு மேலே 95% மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு அபவ் 95% செம்மையாக அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப், நீங்கள் எப்போவுமே டிஃபிகல்ட்டி லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் வேறு இருக்கும். அதனால என் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நான் எந்தெந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் லெவலில் தான் வந்துட்டு நான் லாங்குவேஜஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெடியூல் என்ன பண்ண போகிறோம், அதாவது டைம் ஸ்கெடியூல் என்ன, இல்லைன்னா நம்ம டைம் டேபிள் எப்படி மேக் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாசம் தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 90 டேஸ் இருக்கா. 90 டேஸ்ல நீங்க ஒரு 10 நாளாவது கம்பல்சரி வந்துட்டு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டெஸ்ட், அதாவது ஃபுல் போர்ஷனையுமே வந்துட்டு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் வந்துட்டு நிறைய மெட்டீரியல் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கறது 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லவே வேணாம், நிறையவே மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதாவது ஆன்லைனில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா வந்துட்டு அவங்களே நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து நீங்களே உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி வச்சு பாருங்க. இந்த 10 டேஸ் போக மீதி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 80 டேஸ் இருக்கும். இதெல்லாமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. 80 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 80 டேஸை நான் எப்படியெல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கலாம் அப்படின்றது உங்களால மட்டும், அதாவது எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியான கேப்பபிலிட்டி இருக்கனால உங்களால மட்டும்தான் வந்துட்டு அதை வந்துட்டு தயார் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 80 டேஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நீங்க தான் பிளான் பண்ண போறீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சூப்பரான டைம் டேபிள், ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி ஆன்லைன் கிளாஸ் இல்லைனாலும் சரி எப்படி வந்துட்டு டைம் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ எல்லாம் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டைம் டேபிள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மாதிரி இருக்க டைம் டேபிளை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட 3வது ஸ்டெப். சரி, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நான்
உங்ககிட்ட ஒரு 4 விஷயம், அதாவது நான் பண்ண ஒரு 4 விஷயம் வந்துட்டு உங்களால பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த 4 விஷயத்த நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், மேக்ஸ்ல நான் வந்துட்டு டெய்லி மினிமம் வந்துட்டு ஒரு சம், அதாவது ஒரு பெரிய சம்மா இருக்கட்டும் இல்லையா ஒரு சின்ன சின்ன சம்ஸா இருக்கும்ல எக்ஸசைஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லா இந்த மாதிரி நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 சப்ஜெக்டையுமே ஒருத்தவங்கனால ஒரே நாள்ல படிக்க முடியாது. சில பேர் படிப்பாங்க, ஆனா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 5 சப்ஜெக்டையும் மாறி மாறி படிக்கணும் அப்படின்னா படிக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், என்னைக்கெல்லாம் நான் வந்து மேக்ஸ் படிக்கலையோ அந்த மாதிரி நாள்ல எல்லாம் நான் கண்டிப்பா ஒரு சம்மாவது போட்டு பார்த்துருவேன் மேக்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ வந்துட்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்கும், அதாவது அந்த பேசிக்காக அந்த ஃபோக்கல் லென்த்தோட சம், அந்த ஆப்டிக்ஸ் லெசனில் வர சம்ஸ், அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கடைசி நேரத்தில் தான், அதாவது ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பார்த்துருக்க மாட்டோம். அதனால நீங்கள் போயிட்டு அந்த கொஷினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் அதுக்காச்சும் அந்த ஃபார்முலா எங்கேயாவது விட்டுருப்போம், இல்லைன்னா வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறப்ப சிலது எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்காத நாட்களில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சம் ஆகுது, அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஒரு சம் முடிஞ்சா ஒரு சம் போட்டு பாருங்க, ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிஞ்சாலும் ஒரு எக்ஸசைஸ் போட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப சின்ன டைம் ஒதுக்குனா போதும். ஏன்னா இன்னொரு நாள் நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டெடிகேட்டடா படிக்க போறேன் இன்னொரு நாள். பட் இருந்தாலும் நான் இடையிலையும் வந்துட்டு அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றேன்னா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருக்க சம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்துட்டு டைம் லைன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ டைம் லைன் வந்துட்டு எல்லா லெசனுக்கு பின்னாடியும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, கைட்ல வந்துட்டு இன்னுமே தெளிவா போட்டிருப்பாங்க. ஸோ டைம் லைன் என்ன பண்றீங்க அப்படின்னா, டெய்லி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மேக்ஸை கூட விட்டுருங்க, இந்த டைம் லைன் வந்துட்டு எப்பயாச்சும் போயிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சொல்றேன், டைம் லைன் வந்துட்டு நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நல்லா மெமரி ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா மெமரி போயம். ஸோ இதே மாதிரி தான் இந்த மெமரி போயமே வந்துட்டு நீங்க திருப்பி எழுதிலாம் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. டெய்லி வந்துட்டு ஒரு தடவை ஒரு மெமரி போயம், இன்னைக்கு கிடைக்கிற டைம்ல இன்னைக்கு ஒரு லெசன்ல இருக்க மெமரி போயம் படிச்சா அடுத்த நாள் இன்னொரு லெசன்ல இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு லெசன்ல இருக்குது. அந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்க்குமே நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க டெய்லி எந்தெந்த சப்ஜெக்ட் மாத்தி மாத்தி படிச்சாலும் இந்த 4 விஷயத்தையுமே வந்து உங்க செக்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எப்படி ஸ்மார்ட்டா வந்துட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், அதாவது எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் அதை படிச்சதுக்கு அப்புறம் அது எத்தனை தடவை நம்ம திருப்பி 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 எழுதி பார்க்குறோமோ, இல்லை திருப்பி 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 ஞாபகப்படுத்தி பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு அது நம்ம மைண்ட்ல நல்லா ஆழமா பதிஞ்சிரும். உங்க எக்ஸாம்பிளுக்கு போய் நீங்க அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க சூப்பரா அதை அப்படியே ஞாபகத்துல இருந்து கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். மக்கப் பண்ணுங்க அப்படின்ற மீனிங் கிடையாது. என்ன இதுல இருந்து நான் சொல்ல வரேன்னா, மேக்ஸிம்லாம் நம்ம கண்டிப்பா மக்கப் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம போட்டு பார்க்க அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம்ஸ்ல போயிட்டு எழுதுறப்ப உங்களோட டைம் நிறையவே சேவ் ஆகும். இதனால நான் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எதையும் உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு அச்சோ எக்ஸாம் வரப்போகுதுன்னு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்திடுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயின் தேவையே இல்லாத விஷயத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு வேலை செய்யறப்போ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற தேவையான விஷயம் இருக்குது, ஆனா அது பண்றப்போ உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அதோட எஃபிஷியன்சியை குறைச்சிடும். ஏன் அப்படி சொல்லணும்னா, ஆல்ரெடி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி உங்க பிரெயின் வந்துட்டு ரொம்ப வேலை பார்த்து டயர்டா இருக்கும், நீங்க திருப்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப உங்க பிரெயின் கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், எப்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம, ஓகே எனக்கு இவ்வளவு தெரியுமா, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறேன், சரி எனக்கு இந்த விஷயம் தெரியாதா, அப்ப நான் வந்து இன்னும் படிச்சு கத்துக்கலாம், எனக்கு வந்து டைம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டைம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட சூப்பர் எல்லா போர்ஷனையுமே வந்துட்டு கவர் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டடி டிப்ஸ்க்காகவும் எப்படி ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 வீடியோல உங்களை அப்புறமா மீட் பண்றேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.